ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा। பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தமிழ் தெரியாதவங்க யாரா இருக்காங்களா? எனிபடி நோஸ், எனிபடி டசன்ட் நோ தமிழ்? எல்லாரும் தமிழ் தெரிஞ்சவங்க தான். சரி, அப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ண டைம் சேவ் ஆகும். ஓகே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். தத்துவவித் பிரபுவா, அவர் பிரபு பேர் தீர்த்தபாத பிரபு. தீர்த்தபாத பிரபு அவங்களோட இல்லத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். இஸ்கான் தெப்ரோ ராதாஷ்டமி செலிப்ரேஷன் தொடங்கியாச்சு. ஜெய் ஸ்ரீ ராதாஷ்டமி மகோத்சவ் கி ஜெய். ஸோ நாளைக்கு ராதாஷ்டமி. அப்ப ராதாஷ்டமி நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மூடு வந்து செட் பண்ணணும். எப்பவுமே ஒரு பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அந்த மனோபாவம் வரணும். அதுக்கு வந்து ஆதிவாஸ் செரமனி, ஆதிவாஸ் பண்டிகை அப்படின்னா ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அதை பண்ணுவாங்க. ஆதிவாஸ் செலிப்ரேஷன்னா அந்த பண்டிகைக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தயாராகுது கான்சியஸ்லி. அப்ப அந்த ஆதிவாஸ் பண்டிகைங்கிறது ஒரு பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ், நம்மளை தூய்மைப்படுத்துறது. இந்த பெரிய பெரிய டெம்பிள் என்ன பண்ணுவாங்க, அந்த நவதானியங்கள் அப்புறம் அந்த கும்பம் கலசம் எல்லாம் வச்சு அங்க பகவானை ஆவாகனம் பண்ணி அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த பண்டிகை நல்லபடியா நடக்கணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பகவான்கிட்ட உத்தரவு. அந்த மாதிரிலாம் பியூரிபிகேஷன் இருக்கு. பிராமணாஸ் வந்து வேத மந்திரம் சான் பண்ணி பக்தர்கள்லாம் கீர்த்தனை பண்ணுவாங்க. நீங்க மாயப்பூர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. கௌர பூர்ணிமா, ஜென்மாஷ்டமி, இந்த மாதிரி நம்ம டெம்பிள்லையும் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நவதானியங்கள் பஞ்சகவ்யம் இதெல்லாம் வச்சு அங்கே பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணி அப்படி நடக்கும். அப்புறம் இன்டர்னல் பியூரிஃபிகேஷன், உள்ள தூய்மை. உள்ள தூய்மை வந்து கிருஷ்ண பக்தி பகவானுடைய லீலைகளை கேட்கறதுனால. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி, திருக்குறள் நினைக்கிறேன், புறந்தூய்மை நீராளமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது தமிழ்ல வந்து ஒரு திருக்குறள், ஒரு குறள். புறம் தூய்மை, எக்ஸ்டர்னல் கிளீனினஸ் பை டேக்கிங் பாத், குளிக்கிறதுனால நீர் தண்ணி வச்சு நம்ம வெளியில சுத்தப்படுத்திக்கலாம். உள்ள தூய்மை அடைகிறதுக்கு நம்ம கிருஷ்ண கதா, ஹரி கதா அமிர்தம், ஹரி கதையை கேட்கணும். அது மூலமா இன்னர் ஹார்ட் கிளீன் ஆகும். அதுதான் பாகவதம் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணு. சொன்னத சகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தோஸ்தாகி அபத்ராணி விதுனோதி சுகுது சதா. தொடர்ந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது இதயத்துல அழுக்குகள்லாம் போகும். இதயத்துல நிறைய அழுக்குகள்லாம் வச்சிருக்கோம், லேயர் லேயரா அப்படி ஸ்டோர் ஆயிருக்கு, காலங்காலமா படிச்சிருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், பௌதிக ஆசைங்க, இதெல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணணும். அது என்ன கிளீனிங் ப்ராசஸ்? இதுதான்
கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, பகவானுடைய லீலைகளை கேட்பது. அப்போ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பண்டிகை காலத்துல ஏற்கனவே கேட்ட கதைகள் தான், கேட்ட லீலைகள் தான். ஆனா எவ்வளவு தூரம் கேட்டாலும் அது இதுதான் ஏற்கனவே சொன்னாங்களா அப்படி இருக்காது. அது புதுசு புதுசா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. பாகவத கதைகளை வந்து கிருஷ்ணருடைய லீலைகளை எவ்வளவு தூரம் கேட்டாலும், திரும்ப திரும்ப கேட்டாலும், வருஷம் தாமோர மாசம் வருது, வருஷம் ராதாஷ்டமி வருது, வருஷம் ஜென்மாஷ்டமி, வருஷம் நரசிங்க சதுர்தசி, எல்லா பண்டிகை வருது. அதே கதை தான் சொல்றோம், புதுசா எல்லாம் ஒன்னும் சொல்லல. இந்த வருஷம் நரசிம்ம சதுர்தசி அமெரிக்கா இது நரசிம்மர் வந்து மலேசியால தோன்றினாலாம் சொல்ல போறது இல்ல. அது மாத்தி எல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அது என்ன இருக்கோ அப்படியே தான், அதான் ஆசிட்டிஸ் தான் சொல்ல முடியும். ஓ வருஷம் இதை கேட்டு இருக்கேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லலாமா அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படிலாம் மாத்திருக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. அது வந்து தவறாயிடும். ஸோ அப்ப என்ன இருக்கு, அது மட்டும் இல்ல, அது எவ்வளவு தூரம் கேட்டாலும் நமக்கு சலிப்புறது உண்டு. அப்போ ராதாஷ்டமி பண்டிகை, ராதாஷ்டமி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெரிய ஆச்சாரியர்கள்லாம், பிரபுபாதர், அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், சுகதேவ் கோஸ்வாமி, இந்த மாதிரி ஆச்சாரியர் கூட பொது இடங்கள்ல ராதாராணியை பத்தி பேசுறது இல்லை. நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? பிரபுபார் எவ்வளவு லெக்சர்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா ஏதாவது 1-2 கிளாஸ்ல தான் 1-2 இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுப்பார். அப்புறம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல பேசியிருப்பார். ஏன்னா அது அவ்வளவு உன்னதமான லீலை, அவ்வளவு உன்னதமானது. நம்மளால அது புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து சாதனா பக்தியில இருக்கோம். சாதனா பக்தினா என்னது? செய்யணுமே வேண்டி செய்யணும். நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன், வேற வழி இல்லை, நான் டிவோட்டிக்கு வேற குழந்தையா பிறந்துட்டேன், சாண்டிங் பண்ணலாம், ஏன் சாண்டிங் பண்ணலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா பார்த்தாலும் கேட்கறாங்க, அம்மா பார்த்தாலும் கேட்கறாங்க, டிவோட்டி யாரை பார்த்தாலும் கேட்கறாங்க, சாண்டிங் பண்ணியான்னு. சரி என்ன பண்றது, பண்ணிடுவோம் அப்படின்னு பண்றோம். இது வந்து நமக்கு அப்படியே நமக்கு இயல்பான பக்தி இல்லை பகவான் மேல. நம்ம அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரோம். இந்த சாதனா பக்திங்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வர்றது. பட் அது என்ன ஆகும்னா, அப்படி தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அது இயல்பான பக்தியா மாறும் இல்லையா? யாருக்குமே மருந்து சாப்பிட இஷ்டம் ஒண்ணும் இல்லை. யாராவது விரும்பி மருந்து குடிப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் மருந்து இருந்தா குடிங்களேன், நான் குடிக்கிறேன்னு கேட்பாங்களே? யாருமே மருந்து விரும்பி வேண்டி கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாரும் கஷ்டம்தான் மருந்து குடிக்க. ஆனா நோய் குணமாகனா மருந்து குடிச்சுதான் ஆகணும். அதுவும் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தா, அந்த சின்ன குழந்தைய காலுக்கு நடுவுல போட்டு சங்குல வச்சு ஊத்துவாங்க இல்லையா? அது படாத பாடுபடும். எங்க டெம்பிள்ல கோஷாலை இருக்கு. இந்த கோஷாலையில சிலப்போ கோமாதாவுக்கு கண்ணுக்குட்டிக்காரங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அவங்களும் நம்மள மாதிரிதான் மருந்து சாப்பிடவே மாட்டாங்க, பயங்கரமா பிடிவாதம் பண்ணுவோம். அதை ஏமாத்தி தான் கொடுக்கணும். வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரையை வச்சு ஏமாத்தி தான் கொடுக்கணும். அதுவும் தெரிஞ்சு போய் துப்பிடும், பயங்கரமான. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு அப்படி மருந்து கொடுக்கணும்னா, இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி புட்டி பாட்டில ஊத்தி வாயை திறந்து ஊத்தணும். ரொம்ப கிளவர் பாருங்க. மருந்து சாப்பிடுறது யாருக்குமே பிடிக்காது. கோமாதாவா இருந்தாலும் சரி, நம்ம அம்மாவா இருந்தாலும், நாமளா இருந்தாலும் இல்லையா? மருந்து சாப்பிடுறது யாருக்குமே பிடிக்காது. ஆனா மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும், வியாதி குணமாகணும். அதே போலதான் நமக்கு ஜபம் பண்றதுக்கு, காலையில நேரமா எந்திரிக்கிறதுக்கு, மங்களாரத்தி அட்டன் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது தொடர்ந்து பண்ணிட்டே வந்தா அது அப்படியே இயல்பான பக்தியா மாறிடும், ராகவனுக்கு பக்தியா மாறும். அதுக்கப்புறம் பாவம், அதுக்கப்புறம் பிரேமம், அந்த உயர்ந்த பக்தி ஆயிடும். சரி, அப்போ ஸ்ரீமதி ராதாராணி இப்போ என்னன்னா, இன்னைக்கு வகுப்புல நம்ம ராதாராணியுடைய கதையை நிறைய பேச போறது இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம ராதாராணியுடைய அப்பியரன்ஸ் டேனால ராதாவுடைய அப்பியரன்ஸ் பத்தி பேசலாம், எப்படி அவங்க தோன்றுனாங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். பட் ரொம்ப அழகா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு வந்து ராதா தத்துவம். இப்ப காலையில வந்து குரு தத்துவத்தை பத்தி படிச்சோம் இல்லையா? நம்ம டெம்பிள்ல வந்து குரு தத்துவம், ஏன் குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், குருவுடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் காலையில படிச்சோம். இப்ப ராதா தத்துவம், ஸ்ரீமதி ராதாராணி யாரு, அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி கொஞ்சம் பிலாசபிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் பக்திங்கிறது வந்து தத்துவத்தினால வர்றதல்ல பக்தி, சாஸ்திர விசாரணை பண்ணி வர்றதல்ல பக்தி. பக்திங்கிறது அன்பு. இயல்பாவே நமக்கு வந்து ஆச்சாரியுடைய கருணையால நம்ம ராதா கிருஷ்ணரை வழிபடுறோம், கிருஷ்ண பலராமர் வழிபடுறோம். தத்துவார்த்தமா வழிபடுறது ரெண்டாவது.
ஆனா ஒரு பக்தர் தத்துவார்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பிரபுபாதருக்கு பேர் என்னது? பக்தி வேதாந்த சுவாமி இல்லையா? பிரபுபாவுடைய பேர் என்ன? பக்தி வேதாந்தம். பக்தினா அன்பு, பகவான் மேல எப்படி அன்பு. வேதாந்தம்னா வேதத்துடைய இறுதியான தீர்ப்பு என்னங்கிறது சொல்லி தர்றாரு. அதனாலதான் பிரபுபாதர் வந்து பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாதர் சாதாரண சுவாமி இல்ல, அவர் ஒரு பக்தி வேதாந்த சுவாமி. அப்படி அவர் வந்து ரொம்ப பணிவா எழுதுறாரு. எப்போ ஜலதூதா கப்பல்ல போகும்போது பிரபுபா என்ன எழுதுறாரு? கிருஷ்ணா, என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு கூப்பிடுறாங்க, அந்த பேருக்கு நீங்க தான் என்ன தகுதி உள்ளவன் ஆக்கணும். எவ்வளவு பணிவு இருந்தா பிரபுபா இப்படி எழுதுவார் இல்லையா? ஆச்சாரியர் என்ன எழுதுறாரு? என் பேருக்கு தகுதி உள்ளவனா அதை நீங்க தான் நிரூபிக்கணும். என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு சொல்றாங்க, அதை நீங்க தான் நிரூபிக்கணும். நான் அமெரிக்காவுக்கு போறேன், எனக்கு யாரையும் தெரியாது, எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. பிரபுபார் கையில இருந்தது பாகவதம் செட்டு மட்டும்தான், பாகவதம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் குருவோடைய கருணை, கிருஷ்ணர் மேல வலுவாத அசையாத நம்பிக்கை, விசுவாசம், இது மட்டும்தான். அப்போ பிரபுபாதர் அவ்வளவு பணிவா வந்து பக்தி வேதாந்த சுவாமி. அப்போ பிரபுபாதர் என்ன கத்துக் கொடுக்கிறாரு நமக்கு? அவர் புஸ்தகம் மூலமா நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு கத்துக் கொடுக்கிறாரு, கிருஷ்ணரை பற்றிய தத்துவம். இப்போ இந்தியாவிலயோ மலேசியாலயோ கோயில்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்ல, நிறைய கோயில்கள் இருக்கு. மலேசியால வந்து நிறைய முருகர் கோயில் இருக்கு, கணபதி கோயில் இருக்கு, சோ மெனி டெம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. ஆனா எல்லாம் ஒரு ரிச்சுவலா தான், ஒரு சமய சடங்கா தான் நடக்குது. கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், பூஜை பண்ணணும், பட் தத்துவம் ஒன்றும் தெரியல. பிரபுபா என்ன சொல்றாரு? philosophy without religion is a mental speculation. Religion without philosophy is a fanaticism. ஒரு சமயத்தை பின்பற்றுவாங்க, ஆனா தத்துவம் இல்லைன்னு சொன்னா அது வெறும் மனக்கற்பனை தான், இல்ல அது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட செயல் தான். நான் ஒரு சமயத்தில் இருக்கேன், நான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறேன், ஆனா தத்துவம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னா அது வந்து ஒரு மனக்கற்பனை தான், இல்ல அது ஒரு ஃபெனாட்டிசம் சொல்லுவேன். அதே சமயம் தத்துவம் எல்லாம் பேசுறாங்க, ஆனா எந்த சமயத்தை சார்ந்தவங்க இல்ல. அது மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தத்துவம் எல்லாம் பேசுவாங்க. நீங்க எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எனக்கு எல்லாம் ஏதோ மாதிரி தத்துவம் பிரபா சொல்லுவேன், எனக்கு எல்லா மாதம் ஒண்ணுதான். அதுவும் இஸ் நாட் குட் ஆக்சுவலி, அதுவும் நல்லது இல்லை. அப்ப நம்ம பேசக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், அதிகாரப்பூர்வமானதா இருக்கணும், சாஸ்திரத்துக்கு உட்பட்டதா இருக்கணும், அது தத்துவார்த்தமாவும் இருக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணும், அதுதான் உண்மையான அன்பு தரக்கூடியதா இருக்கு பக்தி. கஷ்டமா இருக்கா? நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து சாஸ்திர பிரமாணம் இருக்கணும், அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும், அதிகாரப்பூர்வமானதா இருக்கணும். அது எங்க இறுதியில முடியணும்? கிருஷ்ணர் மேல அன்பு. அப்ப கிருஷ்ண தத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண தத்துவம் என்னன்னு தெரிஞ்சினாதான் ராதா தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணனுடைய தத்துவம் என்னன்னு தெரிஞ்சினாதான் ராதா தத்துவம் என்ன. கிருஷ்ணனுடைய தத்துவம் என்னது? கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கப்புறம் ராதாராணி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? சோ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பாகவதம் சொல்லுது கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். நிறைய அவதாரங்களுடைய பட்டியல பாகவதத்தில் இருக்கு. பாகவதத்துல 6 வகையான அவதாரங்களுடைய பட்டியல் இருக்கு. குண அவதாரம், லீலா அவதாரம், யுகாவதாரம், மன்வந்தர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷ அவதாரம், மாதிரி எல்லா அவதாரங்கள். ஜெய ஜெகநாத சுவாமிக்கு. ஜெகநாதர் வந்து அச்சா அவதாரம், விக்கிரக ரூபத்தில் அவதரிச்சிருக்கார். தாரு பிரம்மம். சோ கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். அவர் பாகவதத்துல ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்கு, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள். நமக்கு தெரியாத நிறைய அவதாரங்கள் பாகவதம் படிச்சாதான் தெரியும். பெரும்பாலும் நமக்கு ஒரு 10 அவதாரம் தெரியும், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமன இல்லையா? அதுல கூட நிறைய என்ன பண்ணிட்டாங்க, சவுத் இந்தியா எல்லாம் வந்தாங்கன்னா கிருஷ்ணரி ஒரு அவதாரமா வச்சிருப்பாங்க. நீங்க தென்னிந்தியால கோயில்களுக்கு எல்லாம் வந்தா இந்த 10 அவதாரத்துல ஒண்ணு கிருஷ்ணரை வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி கிருஷ்ணர் 10 அவதாரத்துல ஒன்னல்ல, அவர் அவதாரி. அதனால அவர் 10 அவதாரத்துல. அதனாலதான் ஜெயதேவ் கோசாமி என்ன பாடுறாரு? கேசவதீதா மீன சரீரா, கேசவதீதா கூர்ம சரீரா, கேசவதீதா வாமன ரூபா. கேசவன் தான் அவதாரம் பண்ணார். அதனாலதான் பாகவதம் என்ன சொல்லுது? ஏதே சாம்ச கலோபும்சா.
இந்த அவதாரங்களோட பேரெல்லாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு அவதாரங்கள், ரிஷபதேவர், சனத்குமாரர்கள், அப்புறம் மனுக்கள், இந்த மாதிரி ஹம்ச அவதாரம், இந்த மாதிரி ஹயக்ரீவா, இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்களை பத்தி சொல்லிட்டு பாகவதம் என்ன சொல்லுது? ஏதே ச ச ச அம்ச கலா. அவதாரம், அவதாரத்தோடைய அவதாரம். அதுக்கெல்லாம் ஆதாரம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான். இத பிரம்மாவும் உறுதிப்படுத்துறாரு. பிரம்மா என்ன சொல்றாரு? ராமாதிமூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நன்னாவதாரமகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ண ஸ்வயம். அப்ப பிரம்மாவும் உறுதிப்படுத்துறாரு, பாகவதம் உறுதிப்படுத்துது. சோ கிருஷ்ணா எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். கிருஷ்ணா எல்லா அவதாரத்துக்கும் மூலமா இருக்க. நீங்க பெரும்பாலும் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப புராண பழமை வாய்ந்த கோயில்கள்ல, அது குறிப்பா தென்னிந்தியால நாராயணர் வழிபாடு, லட்சுமி நாராயணர், ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள், மலையப்ப சுவாமி இருக்காருங்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஏழுமலையான் பாலாஜி, அந்த மாதிரி வரதராஜர், அந்த மாதிரி ஸ்ரீதேவி லட்சுமி தேவியோடையும் பூமாதேவியோட இருக்கக்கூடிய பெருமாள். இது தென்னிந்தியால. ஒரு சில இடங்கள்ல கிருஷ்ணர் மட்டும் இருப்பாங்க. வேணுகோபால் இல்ல பசுவோட இருக்கிற மாதிரி, இல்ல புல்லாங்குழல் வச்சிருக்கிற மாதிரி. ஆனா ராதா கிருஷ்ணர் வழிபாடு நம்ம தென்னிந்தியால எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க பார்க்கலன்னா இஸ்கான் டெம்பிள்ல பார்க்கலாம். அப்புறம் கௌடி மட்ல தான் பார்க்கலாம். நம்முடைய கௌடிய சம்பிரதாயம். ராதா கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரகசியமானது. நீங்க வேதங்கள்ல கூட பாருங்க, வேதங்கள்ல எங்கேயுமே ராதா கிருஷ்ணர் வழிபாட்டை பத்தி சொல்லல. வேதங்கள்ல ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பொருளை ரகசியமா வச்சிருக்கேன்னா அது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் இல்லையா? நம்ம வீட்டுல வைர நெக்லஸ் முன்னாடி கதவு முன்னாடி போட்டிருப்போமா, இல்ல லாக்கர்ல வச்சு போட்டு வச்சிருப்போம் இல்லையா? வைர நெக்லஸ் அப்படியே டேபிள் மேல எல்லாம் போட்டு வைக்கிறது இல்ல. அது லாக்கர்ல வச்சு பத்திரமா பூட்டி வச்சிருப்போம். இல்ல பேங்க் லாக்கர்ல, இல்லாட்டி நம்மளோட பீரோ லாக்கர்ல. ரொம்ப சேஃபா இருக்கு. அடிக்கடி திறந்து பார்த்துருக்கோம், இருக்குமா இருக்கான்னு பார்த்து இல்லையா? அது ரொம்ப, ஏன்னா அது ரொம்ப உயர்ந்தது. என்னைக்கு உயர்ந்ததை ரொம்ப பாதுகாப்பா ரகசியமா வச்சிருக்கோம். அது எல்லாருக்கும் அப்படிலாம் கொடுத்துட முடியாது. அது ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்கோம். அந்த மாதிரி ராதா கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப ரகசியமானது. அதனால வேதங்கள்ல நேரடியா சொல்லல ராதா கிருஷ்ணர் வழிபாடு. வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. ரொம்ப ரகசியம். பகவத்கீதையில கூட ராதாகிருஷ்ணரை பத்தி எங்கேயும் கிடையாது. பாகவதத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்துல அந்த கோபி அப்படின்னு ஒரே இன்டைரக்டா ராதாராணியை பத்தி சொல்ற. பாகவதத்திலும் நேரடியா ராதாராணியை பத்தி இல்ல. பாகவதத்துல 18,000 ஸ்லோகம் இருக்கு. ஒரே ஒரு ஸ்லோகத்துல மட்டும் அந்த கோபி மட்டும், மற்ற எல்லா கோபியும் விட்டு கிருஷ்ணர் பிரிஞ்சுட்டாரு. ஆனா ஒரு கோபி மட்டும் கிருஷ்ணர் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டாரு சுகதேவ் கோஸ்வாமி. ஏன் நேரடியா சொல்லல? நேரடியா சொல்லலாமே ராதாராணின்னு. ஏன் சொல்லல? ஏன் சுகதேவ் கோஸ்வாமி நேரடியா ராதாராணி பத்தி சொல்லல பாகவதத்துல? சும்மா சொல்லுங்க, காசா பணமா அடிச்சு விடுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன் பாகவதத்துல சுகதேவ் கோஸ்வாமி ராதாராணி பத்தி சொல்லல? பாகவதம் எல்லா வேதங்களையும் சாரம். கிருஷ்ணர் பத்தி சொல்றதுதான் மோட்டிவ். பரீட்சித் மகாராஜுக்கு பகவானை பத்தி தான் பேசணும், அவர் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரோட லீலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ பரீட்சித் மகாராஜ் பகவான் லீலையை பத்தி தெரிஞ்சுக்கணும், ராதாகிருஷ்ண லீலையும் தெரிஞ்சுக்கணுமே. அது முக்கியம் தானே, ரொம்ப முக்கியம், ரகசியமானதாச்சே. எக்ஸ்டசில வெரி குட். சுகதேவ் கோஸ்வாமி என்ன நினைக்கிறாங்க? வெரி குட். எக்ஸ்டேசி எங்காவது ராதாராணியுடைய பேரை உச்சரிச்சா அந்த நாமத்தினால அவரால் கண்டினியூ பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ராதாராணி மேல, ராதாகிருஷ்ணர் மேல அவர் சுகதேவ் கோஸ்வாமி பிரேமம் இருக்கு. அதை அப்படியே உள்ள மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப எங்கேயாவது நான் ராதாராணியுடைய பேரையோ அவங்க புகழையோ சொல்லிட்டா அவர் நாவெல்லாம் தழுதழுத்து போய் தொண்டையெல்லாம் அடைச்சு கண்கள்ல புலகாயுதம் அடைஞ்சு
அவர் கண்ணீர் விட்டு அப்படியே மயங்கிட்டாருன்னா யார் பாகவத்தை கம்ப்ளீட் பண்ணுவா? பரிச்சித் மகாராஜா பாவம் பாகவதம் முடிக்கிறது தான் உட்காந்துருக்காரு இல்லையா? அவர் 7 நாள் பாகவதம் கேட்டுட்டு பகவான்கிட்ட போகணும். அதனால சுகதேவ கோஸ்வாமி என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை நான் ராதாராணியை பத்தி பேசினா என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. தூய பக்தர்கள், தூய பக்தர்களால ராதாகிருஷ்ண லீலைகளை பேசினா தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதனாலே அதை வந்து பொது இடத்துல பேச மாட்டாங்க. சில நேரம் பிரபுபாதர் கூட என்ன பண்ணுவார், நீங்க அந்த ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்க, ஒரு ரெட் கலர் ஸ்வெட்டர் போட்டிருப்பாரு. அந்த அவருடைய ஃபேஸை வந்து கிட்ட ஜூம் பண்ண அந்த கண்ணுல அப்படியே லேசா ஒரு கண்ணீர் இருக்கும். அப்படியே கண்ணுல வந்து லேசா அப்படி கண் கலங்கி இருப்பார். சில நேரங்களில் பிரபுபாதர் வந்து ராதாகிருஷ்ண லீலையை நினைச்சு விட்டா அவரால் பேச முடியாது. இல்லை சாண்ட் ஹரே கிருஷ்ணான்னு போயிடுவார். இந்த கிளாஸ் ஓகே சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு போயிடுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கனால தன்னை கண்ட்ரோல் பண்ணி, பியூர் டிவோட்டி ஒரு தூய பக்தர் வந்து ராதாகிருஷ்ணர் பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா தங்களை கட்டுப்படுத்திக்க முடியாது. அவங்க இந்த பிரேமத்துல வந்து லயிச்சிடுவாங்க, தண்ணி மறந்துடுவாங்க. இன்னொரு காரணம், நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கூடிய யோகிதையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை கிரகிக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கான குவாலிபிகேஷனும் கிடையாது. உண்மையில ராதாராணியை பேசுறதுக்கு குவாலிபிகேஷனே கிடையாது. என்ன மாதிரி ஆளுகள் குவாலிபிகேஷனே கிடையாது. எப்படி பேச முடியும்? நம்ம ஃபுல்லா பௌதிகத்துல பௌதிக வாழ்க்கையில இருக்கோம். ராதாராணியோடைய மகிமைகளை யாரால புரிஞ்சுக்க முடியும், யாரால வர்ணிக்க முடியும்? சாதாரண விஷயம் இல்ல. பெரும் ஆச்சாரியர்களே தவிர்த்துறாங்க. ஒன்னு பணிவுனால, சரி எனக்கு என்ன தகுதி இருக்கு ராதாராணியை பத்தி பேசுறதுக்கு. இன்னொன்னு அதை சொன்னா அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பாகவதத்துல எங்கேயுமே டைரக்டா ராதாராணியை பத்தி சொல்லல. அப்போ ராதாராணியுடைய பக்தி எப்படி தெரியும்? ராதாராணியோடைய பொசிஷன் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய பக்தி என்ன, அவங்க சரணாகதி என்ன, அவங்க யாரு, இது எப்படி நமக்கு தெரியும்? எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? ஒரே ஒரு ஆளோட கருணை இருந்தாதான். யார் அவரு? சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபுடைய காருண்யத்தினாலதான் இந்த சீக்கிரட்டான விஷயம் ஓபன் பண்ணி விட்டார். சைதன்ய மகாபிரபு தான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு தீர்த்தபாத பிரபு தானே அவரு. தீர்த்தபாத பிரபு வந்து ஒரு வைர நெக்லஸ் வச்சிருக்காருன்னா அவர் தான் கொடுக்க முடியும், நான் எடுத்து கொடுக்க முடியாது. அப்புறம் அவர் எங்கிட்ட கொடுத்து யாருக்கா கொடுங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா அந்த 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 தகுதி அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் அது ப்ரொப்ரேட்டர். அந்த நெக்லஸோடைய ஓனர், அந்த அந்த வெல்த், அந்த சொத்தோடைய முதலாளி அவர் தான் கொடுக்க முடியும். அப்புறம் அவர் யாரை எம்பவர் பண்றாரோ அவங்க கொடுக்க முடியும். அவர் யாரு சக்தி கொடுக்குறாரோ அவங்க கொடுக்க முடியும். இப்ப இங்கே அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்றது பவர் ஆஃப் பட்டாணிக்கு தருவாங்க. இப்போ வந்து சத்யராஜ் பிரபு இருக்காருன்னா, என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நான் இவருக்கு பவர் கொடுத்துட்டா இவர் எழுதி கொடுக்கலாம். நான் பவர் கொடுக்கணும். நான் பவர் கொடுத்தாதான் இவர் எழுதி தர முடியும். அல்லாட்டி அவர் எழுதி தர முடியாது. நான் தான் எழுதி கொடுக்கணும். அப்போ கிருஷ்ண பிரேமம்ங்கிறத வந்து, கிருஷ்ண பிரேமம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது, உன்னதமானது. அது வந்து ஸ்ரீமதி ராதாராணி பகவான் மேல வச்சிருக்கிற அன்பு, பிரேமம். அது யாரால கொடுக்க முடியும்? சைதன்ய மகாபிரபுனால தான் கொடுக்க முடியும். அப்புறம் சைதன்ய மகாபிரபு யாரு சக்தி அளிக்கிறாரோ அவரால கொடுக்க முடியும், ஆன்மீக குருவால. சைதன்ய மகாபுடைய சக்தி அளிக்கப்பட்ட ஆன்மீக குரு கௌரகதா தாமதாய. கௌரகதா சைதன்ய மகாபுடைய போதனைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆன்மீக குரு. கௌரவாணி பிரச்சாரினே. பாத்தீங்களா? அப்ப மகாபிரபுடைய சக்தி மகாபிரபு சக்தி கொடுத்தாதான் கொடுக்க முடியும். அப்ப ராதா கிருஷ்ணருடைய பிரேமம், ராதா கிருஷ்ணர் லீலை, இத நம்ம மகிமையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சைதன்ய சரித்திராமிர்தம் படிச்சாதான் புரியும். பகவத்கீதையில புரியாது, ஏன்னா பகவத்கீதையில கிடையாது. பகவத்கீதை எங்க தொடங்குது, எங்க முடியுது? பகவத்கீதை எங்க தொடங்குது? அறியாமையில தொடங்குது. நான் யாருன்னே தெரியல இல்லையா? அர்ஜுனனுக்கு அவர் இந்த ஆத்மானே மறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்ட ஏறக்குறைய நம்மளுடைய நிலைமை தான். அர்ஜுனன் வந்து நம்மளை ரெப்ரசென்ட் பண்றாரு, நம்முடைய பிரதிநிதியா இருக்காரு. அர்ஜுனனுக்கு தான் யாருன்னே தெரியல. அப்ப பகவத்கீதை அறியாமையில தொடங்குது. பகவத்கீதை எங்க முடிச்சுது? சரணாகதியில முடியுது இல்லையா? சர்வதர்மான் பரித்யாஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிக்ஷாமி மா சுச்சக. என்னை மட்டும் சரணடைச்சிரு, உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிச்சிடறேன், பயப்படாத. அப்ப பகவத்கீதை எங்க முடியுது?
அறியாமையில தொடங்கி சரணாகதியில முடியுது. ரைட். பாகவதம் எங்க தொடங்குது? பாகவதம் தொடங்குறதே கிருஷ்ணஸ்து பகவ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வேற காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த தேவதை அந்த தேவதை அந்த பகவானா இல்ல அவரு நரசிம்மர் சொல்லாமா நாராயணன் சொல்றாமா, ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வாசுதேவன் தான் சர்வ காரணம். வாசுதேவ சர்வமிதி. சோ பாகவதம் கிருஷ்ண பிரேமம். ஸ்டார்டிங்கே வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வேற காம்ப்ரமைஸே கிடையாது. அந்த நாராயண ஓம் நமோ நாராயணன் சொல்லிருக்கலாமே, இல்ல ஓம் பிரம்மனேன்னு சொல்லிருக்கலாம், ஓம் பரபிரம்மனே. நோ, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதான் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல கிளியரா சொல்ற. வாசுதேவே பரா வேதா, வாசுதேவே பராமகா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தமக, வாசுதேவ பரோ தர்ம, வாசுதேவ பரம் கதி. அவர் தான் எல்லாம். இத ஒருத்தர் ஞானி புரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறப்பாகணும்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லிட்டார். பகுநாம் ஜென்மனாம் வந்தே வாசுதேவ பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மா பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவன் தான் அனைத்துக்கு காரணம்னு ஒரு ஞானி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஜென்மங்கள் எடுக்கணும். ஆனா ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து பாகவதம் திறந்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவ. இப்ப பாகவதம் சரணாகதியில தொடங்குது, பகவத்கீதை சரணாகதியில முடிஞ்சது. சரி, பாகவதம் எங்க முடியுது? பாகவதம் எங்க முடியுது? நாம சங்கீர்த்தனம் எஸ்ஏ சர்வபாப பிரணாசனம். நாம சங்கீர்த்தனம் முடியுது. பாகவதம் என்ன பண்ண சொல்லுது? இந்த கலியுகத்துல ஒரே தர்மம் தான் இருக்கு. கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலே தோஷ நிதிராஜன். ஓ நிதிராஜா, கலியுகத்துல தோஷங்கள் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே போலாம். விடிய விடிய சொன்னாலும் தீராது. ஆனா ஒரு நல்ல குணம் இருக்கு. அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனா ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ஜெயத். கிருஷ்ணருடைய நாம சங்கீர்த்தனம். பாகவதம் சங்கீர்த்தனத்துல முடியுது. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாவ பிரணாசனம். ஒரு யார் ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ உடனடியா வந்து அவர் எல்லா விதமான தோஷங்களுக்கு விடுபடுறாரு. அப்ப பாகவதம் நாம சங்கீர்த்தனத்துல முடியுது. அங்கேயும் கிருஷ்ண பிரேமம் இல்ல, அங்கேயும் ராதாராணி பத்தி இல்ல. சைதன்ய சரிதாமிரதம் எங்க தொடங்குது? நாம சங்கீதத்துல தான் தொடங்குது. எங்க முடியுது? கிருஷ்ண பிரேமத்துல முடியுது. அப்ப மகாபிரபுடைய கருணை இருந்தாதான் ராதாராணியுடைய பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல ராதாராணி பத்தி யாருக்குமே தெரியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பூமியில அவதாரம் பண்ணாங்க. பகவான் இந்த பூமியில வரும்போது ராதாராணியும் கூட வந்தாங்க. ஆனா எவ்வளவு பேரு ராதாகிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சிருந்தாங்க? மகாபிரபுடைய கருணையாலதான் இன்னைக்கு ராதாகிருஷ்ண வர்ஷிப். அது குறிப்பா இந்த சம்பிரதாயம் பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுவும் மாதவேந்திரபுரி முன்னாடி வரைக்கும் ராதாகிருஷ்ணர் வர்ஷிப் இல்ல. நீங்க வந்து இந்த குரு பரம்பரா, இந்த பகவத்கீதை புக் இருக்கு இல்லையா, பகவத்கீதை புக்ல குரு பரம்பரா அந்த லிஸ்ட் இருக்கும். ஓபன் பண்ணீங்கன்னா கிருஷ்ணா, பிரம்மா, நாரதா, வியாச, மத்வாச்சாரியா, வியாச தீர்த்தா, பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா, இப்படியே வரும். மாத்வ சம்பிரதாயத்துல கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துட்டாங்க. மாத்வ சம்பிரதாயத்துல கிருஷ்ண பகவானை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. பாகவதத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ராதாகிருஷ்ணர் வழிபாடு அவங்களுக்கு தெரியாது. ராதாகிருஷ்ணர் வழிபாடு எப்ப வந்தது? மாதவேந்திரபுரியோட காலத்துல இருந்தா வருது. மாதவேந்திரபுரி தான் கிருஷ்ண பிரேமத்தோடைய டெப்போ, கிருஷ்ண பிரேமத்தோடைய கிடங்கு தமிழ்ல சொன்னா. மாதவேந்திரபுரி அவருடைய அந்த ஜெனரேஷன் அப்ப இருந்தா ஆரம்பிக்குது. மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் சத்கோஸ்வாமிகள், இப்படி இறங்கி வருது. அதனால இந்த ராதாகிருஷ்ணர் வர்ஷிப் வந்து ராதாராணிய தத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா சைத்தன்ய மாப்பிள்ளை கருணை, சைதன்ய சரிதாமிரதம் படிச்சாதான் ராதாராணியுடைய தத்துவம் என்ன நமக்கு புரியும். இந்த சாப்டர் ஃபுல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் தான் உங்களுக்கு படிச்சேன். ஆதிலீலை, சைதன்ய சரிதாமிரதம் ஆதிலீலையில 56ஆம் பதத்துல இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ராதாராணியுடைய தனித்தன்மை என்னன்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சொல்றாரு. இது வந்து ஸ்வரூப் தாமோதர் கோசாமி டைரியில. ஸ்வரூப் தாமோதர் கோசாமி யாரு? ஸ்வரூப் தாமோதர் கோசாமி சைதன்யமா. கொஞ்சம் வகுப்பு இப்படிதான் இருக்கும், இதை பொறுத்துக்கு தான் வேணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஸ்வரூப் தாமோதர கோஸ்வாமி யாருன்னா சைதன்ய மகாபுருடைய காரியதர்சி, சைதன்ய மகாபுருடைய பர்சனல் செக்ரட்டரி. அப்படின்னா சைதன்ய மகாபுரு யாருன்னு தெரியணும். சைதன்ய மகாபுரு யாருன்னு தெரிஞ்சாதான் ஸ்வரூப் தாமோதர் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். இவங்க 2 பேரையும் தெரிஞ்சுட்டாதான் ராதாராணி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராதாராணி யாருன்னு தெரிஞ்சுட்டாதான் அவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரே குழப்பமா இருக்கு. சைதன்ய மகாபுரு யார்? இப்போ இங்க என்ன சொன்ன இந்த ஸ்லோகத்துல, ராதா அண்ட் கிருஷ்ணா ஆர் ஒன் அண்ட் த சேம். They have assumed 2 bodies, thus they enjoy each other, tasting the mellow of love. அப்ப என்னாச்சு? இது கிருஷ்ணா, ராதா. ராதா கிருஷ்ணா வேறு வேறு இல்ல. ராதையும் கிருஷ்ணன் வேறு. பிரபா என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, நெருப்பு உஷ்ணம். நெருப்பி உஷ்ணத்தை பிரிக்க முடியுமா? அதே சமயம் 2 வேறு வேறுன்னு சொல்ல முடியாது. ஒன்றானது வேறானது. நம்ம ஹோல் பிலாசபியே இதுதான். ஒன் அண்ட் சேம், ஒன் அண்ட் டிஃபரண்ட். அதாவது அச்சிந்திய பேத அபேத தத்துவா. ஒன்றானது வேறானது. அப்போ ராதா கிருஷ்ணா 2 பேரும் இரண்டற்ற, தமிழ்ல சொன்னா இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். ஒரு பகவான், அதாவது பிரபுபா என்ன சொல்லுவாரு, விஷயா ஆஸ்ரயா. விஷயா ஆஸ்ரயா. விஷயானா என்ஜாய் பண்றவரு, ஆஸ்ரயானா என்ஜாய் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றவங்க. அப்ப கிருஷ்ணா பாருங்க, கிருஷ்ண தத்துவத்தை புரிஞ்சுட்டாதான் ராதாராணி புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு ராதாராணி, அதாவது இந்த கலியுகத்துல பெரும்பாலும் மக்கள் ராதாராணியுடைய தத்துவமே தெரியாதவங்க. ராதாராணியை பத்தி தெரிஞ்சுக்காமலே ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அது கிருஷ்ணர் கோபிகளோடு நடனம் ஆடியது, ராதையோடு நடனம் ஆடியது, அதுவும் இஸ்கான் அல்லாத பெயிண்டிங்ஸ். நீங்க ராதா கிருஷ்ணனுடைய பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்டிங்ஸ், அது இஸ்கான் இல்லாத பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப வல்கராலாம் டிராஃப்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் இதா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு செக்ஸியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ராதையோட தத்துவம் என்னன்னு தெரியாது. அவங்க என்ன இதை இந்த மெட்டீரியலிஸ்டிக் வியூல பாக்குறாங்க, பௌதிக நோக்கத்துல பாக்குறாங்க. ஆனா இது அப்படி பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. நீ இஸ்கான்ல இருக்கிற ராதாகிருஷ்ணர் பிக்சர்ஸ்க்கும் வெளியில உள்ள ராதாகிருஷ்ணர் பிக்சருக்கும் பயங்கர டிஃபரன்சியேஷன் இருக்கும். சோ கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம். சோ கிருஷ்ணருடைய சக்தி எனர்ஜி இருக்கு இல்லையா, அது 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். கிருஷ்ணாவுடைய சக்தி எஸ்பெஷலி 2 கேட்டகரி 3 எடுத்துக்கலாம். கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, கிருஷ்ணருடைய நடுத்தர சக்தி, தென் பகிரங்க சக்தி. இன்டர்னல் எனர்ஜி, மார்ஜினல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணாவுடைய இன்டர்னல் எனர்ஜிக்கு நிறைய பேர் இருக்கு. கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தின்னு சொல்லலாம், ஆன்மீக சக்தின்னு சொல்லலாம், யோகமாயா சக்தின்னு சொல்லலாம். ரைட்? புரியுதா? இது வரைக்கும் யாருக்கா புரியலையா நான் பேசுனது? இது வரைக்கும் சொன்னது ஏதாவது புரியலையா? குழப்பமா இருக்கா? சரி, இனியும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா புரியுற மாதிரி சொல்றேன். பகவான் சக்திமான், கிருஷ்ணா சக்திமான். அவர்கிட்ட நிறைய சக்தி எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற சக்தி அச்சிந்தியா சக்தின்னு சொல்லுவாங்க, இன்கன்சீவபிள் பொட்டன்சி. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பராசு சக்தி விவிதைவ சூயதே சாவாபிஜி ஞான பலாக்கிரியாச்ச. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அது ஒரு லிமிட் எல்லாம் கிடையாது, அன்லிமிட்டெட் எனர்ஜி கிருஷ்ணாட்டு வச்சிருக்காங்க. அதை 3 கேட்டகரியா 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி அல்லது அந்தரங்க சக்தி அல்லது யோகமாயா சக்தி. இன்னொன்னு கிருஷ்ணருடைய ஜட சக்தி, பௌதிக சக்தி, மாயா சக்தி, பகிரங்க சக்தி. ஹரே கிருஷ்ணா. ஒன்னு கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி, யோகமாயா சக்தி. இன்னொன்னு கிருஷ்ணருடைய பௌதிக சக்தி, ஜட சக்தி அல்லது பகிரங்க சக்தி அல்லது மாயா சக்தி, கிருஷ்ணாட்டு பிரிந்த சக்தி. இன்னொன்னு தடஸ்த சக்தி. நம்ம ஜீவாத்மா எல்லாமே கிருஷ்ணனுடைய தடஸ்த சக்தி. கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி மாயா. இந்த மாயா சக்தி பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஸ்ததா. இந்த ஜட உலகத்துல காணக்கூடியதெல்லாம், இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் பகவான் பிரிந்த சக்தி. இது ஜட சக்தி, மெட்டீரியல் எனர்ஜி. கிருஷ்ணனுடைய இன்டர்னல் எனர்ஜி இருக்கு, அந்தரங்க சக்தி. அதை 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். ஏற்கனவே கிருஷ்ணாவுடைய சக்தியை 3 கேட்டகரியா பார்த்தோம். அதுல ஒன்னு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இன்னொன்னு மெட்டீரியல் எனர்ஜி. அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். ஹலாதினி, சந்தினி, சம்பித். 3.
என்னென்னது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆன்மீக சக்திக்கு இன்னும் அதுல 3 கேட்டகரி. ஹலாதினி, சந்தினி, சம்பித். இந்த 3 அதோட ரோல் என்ன? ஹலாதினி என்ன ரோல் பண்ணுது, சந்தினி என்ன பண்றாங்க, சம்பித் இந்த கிருஷ்ணாவுடைய எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, கிருஷ்ணாவுடைய சக்தி வந்து எந்த மாதிரி செயல்படுது. ஹலாதினி அப்படின்னா கிருஷ்ணருக்கு பேரானந்தம் தரக்கூடிய சக்தி, ஆனந்தம், பிளஷர் பொட்டன்சின்னு சொல்லுவார் பிரபுபாத். பிளஷர் பொட்டன்சிக்கு தமிழ்ல சரியான வார்த்தை சொல்ல முடியுமான்னு தெரியல. அது நம்ம ஆனந்தம் சொல்லலாம், உற்சாகம் தருது, ஆனந்தம் தருதுன்னு சொல்லி, பேரானந்தம் தருது. சோ பிளஷர் பொட்டன்சி, ஹலாதினி சக்தி இஸ் கிருஷ்ணாஸ் பிளஷர் பொட்டன்சி, கிருஷ்ணருக்கு பேரானந்தம் தரக்கூடிய சக்தி. அப்புறம் சம்பித், சம்பித்னா எல்லா அறிவும், நாலேஜும் அந்த சம்பிக் சக்தி, கிருஷ்ணருடைய அனைத்து, கிருஷ்ணருடைய முழு ஞானமும் அந்த சம்பிக் சக்தி ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் சந்தினி, சந்தினி மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், கிருஷ்ணருடைய முழு இருப்பும் அந்த சம்பித் சக்தியை சார்ந்தது. ஆன்மீக லோகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அந்த சம்பித் சக்தி எக்ஸ்பான்ஷன். அப்புறம் என்னென்ன நாலேஜ் கிருஷ்ணர் வெளிப்படுத்துறாரு அதுல சந்தினி சக்தியிலிருந்து வரும். தென் பிளஷர் பொட்டன்சி வந்து ஹலாதினி சக்தியிலிருந்து வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சம்பித் மீன்ஸ் கம்ப்ளீட் நாலேஜ். இல்ல சந்தினி மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு, கிருஷ்ணருடைய முழு இதுவும் சந்தினியில இருக்கும். வித் மீன்ஸ் வித்யா, நாலேஜ். சம்பித், சம்பித் மீன்ஸ் ஆல் த நாலேஜ் வந்து இந்த சம்பித். ஆமா, சம்பித். சோ சந்தினி மீன்ஸ் எல்லா எக்ஸிஸ்டன்ஸ், இங்க காணக்கூடிய எல்லாம் அதுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஆல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அந்த சம்பித் எனர்ஜியில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், அதுல இருக்கும். சந்தினி, சாரி சந்தினி, சந்தினி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இதை இன்னும் எப்படி சொல்லலாம்னா சச்சிதானந்த விக்கிரகான்னு சொல்றோம். சத்துனா நித்தியமானது, சித்துனா அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னு ஆனந்தமானது. கிருஷ்ணா வந்து சச்சிதானந்த விக்கிரகா, சித்து நாலேஜ், சம்பித். தென் சந்தினி எக்ஸிஸ்ட், எவ்ரிதிங் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் கிருஷ்ணா ஒன்லி, எல்லாமே கிருஷ்ணருக்குள்ளதான் இருக்கு, கிருஷ்ணாட்டு இருந்தா இருக்கு, எல்லாமே கிருஷ்ணர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஆனந்தா. சோ கிருஷ்ணரை வந்து யாருமே வெளியில இருந்து சந்தோஷப்படுத்த வேண்டாம். இப்ப நம்மளை யாரா வெளியில இருந்து சந்தோஷப்படுத்தணும், பிரபு நீங்க பண்ண சமோசா நல்லா இருந்தது, உங்க கீர்த்தன் நல்லா இருந்தது, உங்க பேச்சு நல்லா இருந்தது, இப்ப எல்லாம் சொன்னா நம்ம சந்தோஷமாகும். பட் கிருஷ்ணர் வந்து ஆத்மாராமா, தண்ணில் திருப்தி அடைகிறவர். அதெல்லாம் அவர் வெளியில இருந்து அவர் யாரை கொண்டு சந்தோஷப்படுத்த வேண்டாம். அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ராதா அண்ட் கிருஷ்ணா ஆர் ஒன் அண்ட் த சேம், பட் தே ஆர் அஸ்யூம்டு 2 பாடிஸ். அவங்க 2 ஒரு சரீரம். கிருஷ்ணர் இருந்து ராதாராணி வராங்க, எதுக்கு? they enjoy each other tasting the mellow of love. அப்ப கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்த, கிருஷ்ணருக்கு பேரானந்தம் கொடுக்கிறதுக்காக, கிருஷ்ணருக்கு பேரானந்தம் கொடுக்கிறதுக்காக கிருஷ்ணர்கிட்ட இருந்தே வந்தவங்க தான் ராதாராணி. கிருஷ்ணருக்கு பேரானந்தம் கொடுக்கிறதுக்காக கிருஷ்ணருடைய பேரானந்த சக்தி, கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அவருக்குள்ள இருக்கிற பேரானந்த சக்தி தான் ராதாராணியா வந்து. அதனால ராதாராணி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட சேர்ந்தவங்களே அல்ல. எப்படி ராதாராணி இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவங்களா இருக்க முடியும்? அப்ப அந்த ராதாராணியில வந்து இந்த 3 சக்தியில எந்த சக்தி? ஹலாதினி சக்தி. ஹலாதினி சக்தி தான் பிளஷர் பொட்டன்சி. அப்போ இந்த ஹலாதினி, சந்தினி, சம்பித்ல இந்த ஹலாதினி சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் கிருஷ்ணருக்கு பேரானந்தம் தரக்கூடியது. அது கிருஷ்ணர் இருந்து அந்த சக்தி வந்தது. அப்ப ராதாராணி கிருஷ்ணர் இருந்தா வந்தாங்க. ஜெய் ஸ்ரீமதி ராதாராணிக்கு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. ஏன்னா இப்படிதான் கொஞ்சம் இன்னைக்கு பிலாசபிக்கலா இருக்கும். பிகாஸ் இது தெரிஞ்சுக்கணும், ராதாராணி எப்படி வந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் இருந்தே வந்தாங்க. அதான் பாகவதம் என்ன, இது பிரம்மசமிதியில பிரம்மா என்ன சொல்றாரு, இந்த கோபிகள்லாம் யாரு? ஆனந்த சின்மய ரச பிரபிதாபிதாபி தாபிர் ஏவ நிஜரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசத்தி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஆனந்த சின்மய ரசா, இந்த கோபிகள்லாம் யாரு? ஆனந்த சின்மய ரசா. அப்போ கோபிகள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கிருஷ்ணருடைய கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே அன்லிமிட்டெட் தான், லிமிடேஷனே கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக லோகமும் லிமிடேஷனே கிடையாது. திரிபாத் விபூதி, இந்த ஜட உலகம் ஏகபாத் விபூதி, ஆன்மீக உலகம் திரிபாத் விபூதி. இந்த ஜட உலகத்தை காட்டிலும் 3 மடங்கு ஆன்மீக உலகம். இந்த ஜட உலகமே வந்து இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, இது ஒரு பிளானட், எர்த் பிளானட். இந்த ஒரு பிளானட் வந்து ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி இன்னும் பிரம்மாண்டாஸ் இருக்கு இந்த ஒரு ஏகபாத் விபூதியில. கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு ஒரு ஏகபாத் விபூதியில. ஆனா கிருஷ்ணருடைய ஆன்மீக லோகம் 3 மடங்கு இதோட பெருசு. அப்ப எவ்வளவு வைகுந்த லோகம் இருக்கும்?
அன்லிமிட்டெட் வைகுந்த லோகம். ஸோ அதுல கோபிகள் வந்து கோடிக்கணக்கான கோபிகள் இருக்காங்க பகவானுக்கு சேவை பண்ண. அதுல ஒரு 18,000 கோபிகள் ரொம்ப முக்கியமானவங்க, 18,000 கோபிஸ். அந்த 18,000 கோபிஸ்ல வந்து 108 கோபிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 108 கோபிகள். அந்த 108 கோபியில 8 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 8 பேர்ல 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படிதான் ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த ராதாரனுடைய பொசிஷன் இருக்கு இல்லையா, அப்படி ராதாரனுடைய பொசிஷன் வந்து நம்மளால இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது, நம்மளால கற்பனை செய்தெல்லாம் பார்க்க முடியாது. ராதாராணி சந்திராவளி 2 பேரு. அதுல ராதாராணி இஸ் பெஸ்ட். சோ ஸ்ரீமதி ராதாராணி அவங்க வந்து அவங்களுக்கு பேரு ராதா. ராதா அப்படின்னா கிருஷ்ணரை தர்றவங்க. கிருஷ்ணரை அடைவதற்கு ஒரே வழி அவங்க தான், அவங்க மூலதான் போய் ஆகணும். அதாவது பகவானை வந்து 2 வழியில அப்ரோச் பண்ணலாம். இது ரொம்ப ஹையர் லெவல், உயர்ந்த நிலையில போகும்போது பகவானை பக்தியில வந்து 2 நிலையில, பட் ஜென்ரலா வந்து பகவானை 3 நிலையில உணரலாம். ஜென்ரலா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, வதந்தி தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சக்தி. பகவானை பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், பகவானாவும் உணரலாம். ஞானிகள்லாம் அவரை பிரம்மமா உணர முயற்சி பண்றாங்க, அந்த பிரம்மானத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. யோகிகள்லாம் அவரை பரமாத்மாவா தியானிக்கணும்னு நினைக்கிறாங்க. பக்தர்கள் அவரை பகவானா வழிபடுறாங்க. அந்த பக்தர்கள் கூட 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று வந்து சகா, இன்னொன்னு சகீஸ். கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தியில 2 கேட்டகரி. சகா அதாவது பலராமர் வழியில போய் கோபர்களாக சேவை செய்யறவங்க, தாதச கோபாலர்கள், ஸ்ரீதாமா சுதாமா மதுமங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த கோபாஸோடைய அப்படி ஒரு லைன். இன்னொன்னு சகீஸ், மஞ்சரிஸ், கோபிஸ், லலிதா, விசாகா, இந்த மாதிரி ஒரு டீம். 2 விதமா கிருஷ்ணரை வந்து நம்ம சேவை பண்ணலாம், 2 விதமா கிருஷ்ணரை அப்ரோச் பண்ணலாம். எதர் கிருஷ்ண பல்ராம் சேவா அல்லது ராதா கிருஷ்ண சேவா. கோபாஸ் எல்லாம் கிருஷ்ண பல்ராம் சேவா, கோபிஸ் எல்லாம் ராதா கிருஷ்ண சேவா. ரைட். சோ இந்த மாதிரி பக்தியில ஆக்சுவலி சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பகவான் வந்து பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 71வது மன்வந்தரத்துல ஒரு தடவை தான் அப்பீர் ஆகுறாரு. கிருஷ்ணா டைரக்டா வர்றாரு. மற்ற நேரங்கள்ல அவதாரத்தோட அவதாரம் வந்து கிருஷ்ணர் டைரக்டா வர்றாரு. கிருஷ்ணர் டைரக்டா வர நோக்கமே என்னன்னா, இந்த அசுரங்களை கொள்றதெல்லாம் இல்ல, அவருடைய உன்னதமான லீலைகள் நடத்துறதுக்காக, தன்னுடைய தெய்வீகமான லீலைகளை நிகழ்த்துறதுக்காக வர்றாரு. அதனால கிருஷ்ணருக்கு வந்து இந்த கொள்ற வேலையெல்லாம் அவருடைய வேலை இல்லை. பிருந்தாவன கிருஷ்ணர் வந்து எங்கேயுமே அவர் அசுரங்களை கொள்றது இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பிருந்தாவன கிருஷ்ணா எப்பவுமே கோபர்களோடும் கோபிகளோடும் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இந்த அசுரங்களை கொள்றதெல்லாம் யாரு? வாசுதேவ கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து சைமல்டேனியஸ்லி அப்பீர் ஆகிறாரு. ஒரே சமயத்துல வாசுதேவ கிருஷ்ணராகவும் யசோதாக்கும் குழந்தையா வர்றாரு. இந்த அசுரங்களை தண்டிக்கிற டியூட்டி எல்லாம் வாசுதேவ கிருஷ்ணாவுடைய வேலை. கோபிகளோடும் கோபர்களோடும் பிருந்தாவன லீலை பண்றது பிருந்தாவன கிருஷ்ணா. சோ இந்த தெய்வீகமான லீலையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டிதான் பகவான் வர்றாரு, வேற எந்த காரணத்துக்காக வரல. அந்த உன்னதமான லீலையை இங்க அவரு அனுபவிக்கிறார். அப்ப பகவான் இங்க வரும்போது அந்த பிருந்தாவனம் இங்க வருது, யமுனா நதி, கோவர்த்தன மலை எல்லாமே இங்க தோன்றுது. கிருஷ்ணர் இங்க வரும்போது எல்லாம் இங்க வரும். அவருடைய சகாக்கள், அவருடைய சகிகள், அப்ப ஸ்ரீமதி ராதாராணி. சோ ஆன்மீக லோகத்துல ராதாராணி எப்படி தோன்றுனாங்க? ஆன்மீக லோகத்துல ராதாராணி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்லாம். அதான் நீங்க ராதாராணியோடைய லீலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது குறிப்பா வேதங்களை படிக்கிறதுனாலயோ அல்ல வேதங்களை தேடுறதுனாலயோ அல்ல உபநிஷத்துகள் இதுல எல்லாம் ராதாராணி லீலைகளை தெரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியர் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சாரியர் எப்படி ரிவீல் பண்றாங்க? சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. சைதன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறதுனால ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, இவங்க மூலமா தான் இவங்க
சைதன்ய மகாபிரபு வந்து எந்த அளவுக்கு ராதாராணி மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தினான்னு ஸ்வரூப் தாமர் கோஸ்வாமி எழுதியிருக்காரு. ஒரு டைரி தான் இங்க சைதன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எழுதுறாரு. அப்போ ராதாராணியுடைய பாவம் என்னங்கிறது, ராதாராணியுடைய மனோபாவம் என்ன, அவங்க எவ்வளவு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காங்கிறத பகவானே வந்து சொல்லி கொடுத்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சைதன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அதை அனுபவிக்கணும்னு வந்தாரு. ஏன் வந்து ராதாராணி என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க, ஏன் ராதாராணி இப்படி எனக்கு சேவை பண்ணிட்டே இருக்கா, அப்ப அதுல என்ன டேஸ்ட், ராதாராணி அப்படி என்ன அனுபவிக்கிறாங்க, அந்த சுவையை நானும் அனுபவிக்கணும். அதனாலதான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ணா நகை அன்யா. ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் ஒன்னானா சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ராதா கிருஷ்ணா நகை அன்யா. அதாவது கிருஷ்ணர் ராதாரனுடைய பாவத்துல, ராதாரனுடைய நிறத்துல. அப்போ ஒரு ஆச்சாரியர் சொன்னாங்க, சரிங்க கிருஷ்ணர் வந்து ராதாரணியா வந்தாரு, சரி ஏன் அவங்க நிறத்துல வரணும்? கிருஷ்ணர் ராதாரணியோடைய மனோபாவத்துல வந்தாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் தான், ராதாராணியோடைய மனோபாவத்துல வந்தாரு. ஏன் அவரு பொன்னிறத்துல வரணும்? ஏன்னா அவர் நிறம் கூட அவர் ஞாபகப்படுத்திக்க கூடாதான் தான் கிருஷ்ணர்னு, இல்லையா? சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணருடைய நிறத்திலே வந்திருந்தா அவர் ஞாபகம் வந்துருந்தா கிருஷ்ணர்னு. ஆனா ராதாரணியோட நிறத்துல வந்துச்சா ஞாபகம் வராதே. அவங்க ராதையோட பாவத்திலே தானே பார்த்தா. தப்த காஞ்சன கௌரங்கி, இவர் கௌரங்கா. ராதாரணி கௌரங்கி, சைதன்ய மகாபிரபு கௌரங்கா. கௌரங்கர் கௌரங்கியோட பாவத்துல வந்திருக்க. கௌரங்கர் என்ன பண்ணாங்க, கௌரங்கியோட பாவத்துல வந்திருக்காங்க. அதனால சைதன்ய மகாபிரபுனால மட்டும்தான் ராதாகிருஷ்ண லீலையை நம்ம சொல்லி தர முடியும். ஏன்னா கிருஷ்ணர் தான் அதை அனுபவிச்சாரு, கிருஷ்ணர் தான் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கோசாமிகள் மூலமா நமக்கு கிரந்தங்களா கொடுத்திருக்காங்க. விதத்த மாதவா, லலித மாதவா, நிறைய சாஸ்திரங்கள் வந்து கோசாமிகளா எழுதியிருக்காங்க. ராதாகிருஷ்ண லீலை, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி. சில நேரங்களில் பக்திரசாமி சிந்து படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கர பல்வேறு பிரேமத்தோடைய பல நிலைகள், பாவம். ஈவன் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சில இடங்கள்ல சிலதெல்லாம் நம்மளால யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. ராதாரனுடைய அன்பு, அவர் கிருஷ்ணர் மேல வெளிப்படுத்துறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நம்மளால வந்து இமேஜின் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம இந்த லெவல்ல தான் இருக்கோம், பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். அதை வந்து ஈவன் சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்தின பாவம் இருக்கே, அது எப்படி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அது அவ்வளவு உன்னதமான பரவசம் கிருஷ்ணர் மேல, ராதாரனுடைய மனோபாவத்துல. அதனால சைத்தன்ய மகாபிரபுடைய காருண்யம் இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். சைதன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ராதாகிருஷ்ண லீலைகளை பத்தி யாருமே பேசல. மாதவேந்திரபுரி காலத்துல இருந்து, முன்னே சொன்ன மாதிரி மாதவேந்திரபுரி காலத்துல இருந்து தான் தொடங்குது. ஈவன் அதுக்கு அப்போ நம்ம சம்பிரதாயத்திலேயே சரி, மாதவாச்சாரியிட்ட இருந்து, அதாவது மாதவேந்திரபுரிக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு யாருமே ராதாகிருஷ்ண பாவத்தை பத்தி, பிரேமத்தை பத்தி பேசல. அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துல, சவுத் இந்தியால ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஆழ்வார்கள்லாம் கோபிகள் பாவத்துல பாடுறாங்க, நாயகன் நாயகி பாவம். இப்ப நம்ம ஆழ்வார் வந்து கிருஷ்ணரை வந்து நாயகனாவும் தன்னை நாயகியாவும் காதலன் காதலியாவும் பாடுறாங்க. திருமங்கை ஆழ்வார், அப்புறம் வந்து நம்ம ஆழ்வார், இந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லி கொடுக்கல. ஏன் சொல்லி கொடுக்கல? இவங்களுக்கு தாசிய பாவமே போது, உங்களுக்கு புரியாது. இந்த பாவம் கோபி பாவத்தை வந்து புரிஞ்சக்கூடிய மனோநிலை நம்ம இல்லாதனால ஆழ்வார்களும் அதை பத்தி அவங்க பாடி அனுபவிச்சாங்க, ஆனா நமக்கு சொல்லி தரல. ராமானுஜாச்சாரியர் சேவக பாவத்தோட நிப்பாட்டிட்டார், தாசிய பாவம். ஸ்ரீ சம்பிரதாயத்துல தாசிய பாவம், அடியேன், அது வைகுந்த பாவம். ஸ்ரீமான் நாராயணன் எஜமானன், நான் அவர் சேவகன். பகவான் ஆண்டவர், நான் அவர் சேவகன். இந்த பாவம் தான் ஸ்ரீ சம்பிரதாயம். ஆனா நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய சிறப்பு என்னன்னா, இங்க மாதுரிய பாவம் சொல்லி கொடுக்கும். இதுதான் இந்த சம்பிரதாயத்து ஸ்பெஷல். மாதுரிய பாவம், கோபி பாவம், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யறது, இது ரொம்ப உயர்ந்தது. விலை மதிக்க முடியாத டைமண்ட் எடுத்து எல்லார் கையிலையும் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்கிறது. எல்லாரும், ஏன்னா அவர்னாலதான் கொடுக்க முடியும். அது அது எப்படி நம்ம ரியலைஸ் பண்ண முடியும்னா, அது வந்து குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. அதுக்கு வந்து சாண்டிங் தான் அது வாட்டரிங் பண்றது. ஏன்னா இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கே, அது எங்க இருந்து வருது? கோலோகேர பிரேமதானா, கோலோகேர பிரேமதானா ஹரிநாம சங்கீர்த்தனம். அப்ப எனக்கு வந்து ராதாராணியோடைய மனோபாவம் என்னன்னு புரியணும்னா
என் சாண்டிங்ல வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணாதான், நான் கவனமா சாண்ட் பண்ணாதான் கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவு என்னால உணர முடியும். இப்ப நம்மளால கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டுமே உணர முடியல இல்லையா? ஏன்னா நம்ம ஏனோதானோ சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் வந்து சின்சியரா சாண்ட் பண்ணி, இந்த சாண்டிங் வந்து அதுல ஹரா ராதாராணி இருக்காங்க. அதுல கிருஷ்ணரும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் என்னது? ராதாராணி கிருஷ்ணர், அவ்வளவுதான். அந்த ராமாங்கிறது பலராமரை குறிக்காது. நிறைய பேர் என்ன நினைச்சு ராமர்னா பலராமரே இல்ல ராமர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, ராமானாலும் கிருஷ்ணர் தான். ராமம்னா பேரானந்தம் தருபவர். ரமந்தை இது ராமக, ரமந்தம் என்ற ஆனந்தம் தருபவர். அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ராமாங்கிறது கிருஷ்ணர் தான் குறிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ராமர்னா பலராமர் இல்ல ராமர் பரசுராமர்லாம் இல்ல. ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல ராமா என்பதும் கிருஷ்ணரை தான் குறிக்கின்றது, கிருஷ்ணா என்பதும் கிருஷ்ணரை தான் குறிக்கின்றது, ஹரே என்பது ஹரா ஸ்ரீமதி ராதாராணி குறிக்குது. அப்போ ராதா ஃபர்ஸ்ட் ராதாராணி தான் பிரேயர். எப்பவுமே நம்ம ராதா கிருஷ்ணர் தான் சொல்றோம், கிருஷ்ணர் ராதேன்னு சொல்லல. ராதா கிருஷ்ணர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஹயக்ரீவர், அங்க தாயார் தான் பிரதானம். தாயாருடைய கருணை இல்லாம தந்தையோட கருணை இல்ல. அதுக்கு ஜட உலகம் விதிவிலக்கு இல்ல. இங்கேயும் அம்மாவுடைய கருணை இருந்ததா அப்பாவுடைய கருணை இல்லையா? அது ஸ்பிரிச்சுவல் வேல்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சேம் ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ ராதாராணியோட கருணை வேணும். ராதாராணியோட கருணை இருந்தால் தான் கிருஷ்ணாவோட கருணை. ராதாராணி ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ராதாராணியோட ரெக்கமெண்டேஷன் எப்படி நமக்கு வரும்? அது ஆச்சாரியர் மூலமா அப்படி போகும் சேவை. இங்க இருந்து கீழே இருந்து ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய சேவையை முதல்ல ஆன்மீக குருக்கு அர்ப்பணிக்கணும். ஆன்மீக குரு வந்து குரு பரம்பரா கொடுப்பாங்க. குரு பரம்பரா வந்து முந்தைய ஆச்சாரியிட்ட ஆஃபர் பண்ணுவாங்க. அது வந்து மகாபிரபு மூலமா போய் அப்புறம் சகிகளுக்கெல்லாம் போய் அப்புறம் ராதாராணிக்கு போய் ராதாராணி ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த நாசிலாமா நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க அந்த பக்தர் பண்ணுங்க. ஏன்னா அது அவங்க இடம். கிச்சன் வந்து ராதாராணி இடம். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் கிருஷ்ணர் அக்செப்ட் பண்ணுவார். அந்த ஒரு பொசிஷன் ராதாராணி. ஸோ ரொம்ப அழகான ராதாராணியுடைய இது வந்து அவங்க ஆன்மீக லோகத்துல கிருஷ்ணருடைய இதயத்திலிருந்து அப்படி தோன்றி உடனே ஓடுறாங்களா, அவங்க ஃபாஸ்டா போறாங்க. ஃபாஸ்ட் ராதா அப்படி சொன்னது சர்வீஸ் தான். ராதா ராணி சொல்லி கண்ணிமைக்கிற நேரம் கூட இல்லாம சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டக்குன்னு போய் உடனே அந்த கோலோ விருந்தாவனத்துல ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்து அழகா கார்டன் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண. இந்த ஆராதனைங்கிற வார்த்தை அங்க இருந்தா வருது. ஆராதனா, ஆராதனா. இந்த ஆராதனைங்கிறது எங்கிறது? ராதாராணி இருந்தா வருது. ஏன்னா இந்த வர்ஷிப்னாலே அவங்கதான். சைத்தன்ய மகாபிரபு சொல்ற ரம்யா காஞ்சி உபாசனா வர்ஜவது. வழிபாட்டிலே டாப் மோஸ்ட் வர்ஷிப்னா விருந்தாவனத்து கோபிகள். அந்த விருந்தாவனத்து கோபிகளே டாப் மோஸ்ட் வந்து அஷ்டசகி. அதுல டாப் மோஸ்ட் வந்து ராதாராணி. அவங்களுக்கு நிகரான பக்தரே கிடையாது. கிருஷ்ணர் எப்படி எல்லா அவதாரத்துக்கு மூலமா இருக்காரு, ராமர், நரசிங்கர், வராகர், அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி, லட்சுமி தேவி, ருக்மணி, சத்யபாமா, இவங்க எல்லாருக்கும் அவங்கதான் அவதாரம். எல்லா அந்தரங்க சக்தியும் அந்த லட்சுமி தேவிகள். இது இங்க சைத்தன்ய சார்ந்த ஸ்லோகமே இருக்கு. சைத்தன்ய சார்ந்த கிளியரா எழுதியிருக்காரு கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. சோ என்ன எழுதுறாரு, கொஞ்ச நேரம் ரீட் பண்ணுவோம், நல்லா இருக்கும். அந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டா. செய்துயி ஏகஏப சைத்தன்ய கோசானி ரசா சாதிதா தோகா ஹைலா ஏகதானி. Now to enjoy rasa they have appeared in one body as Lord Chaitanya Mahaprabhu. அப்ப ரெண்டு பேரும் தனியா அந்த ஆன்மீக ஆனந்தம் அனுபவிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகி சைத்தன்ய மகாபிரபு அனுபவிக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி இதி லாகி ஆகா கரி தாரா விவரண யாகா ஹை தேஹாய கௌரேர மகிமா கதன. Therefore I shall first delineate the position of Radha and Krishna. From that description the glory of Lord Chaitanya will be known. ராதா கிருஷ்ணனுடைய மகிமை என்ன தெரிஞ்சாலும் சைத்தன்ய மகாபிரபு மகிமை என்னன்னு தெரியும். சைத்தன்ய மகாபிரபு காரணம் இருந்தாதான் ராதா கிருஷ்ணர் யாருன்னு தெரியும். ராதிகா ஹாயேன கிருஷ்ணேர பிரணய விகார ஸ்வரூப சக்தி ஹலாதினி நமயன்ஹர. ஸ்ரீமதி ராதாராணி is the transformation of Shri Krishna's love. She is his internal energy called Haladini. So okay, இத டீட்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஹலாதி ஓகே இல்ல ஓகே இந்த மூணு சக்தியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
ராதாராணியுடைய தனித்தன்மை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. மகாபாவ ஸ்வரூப ஸ்ரீ ராதா தாக்குராணி சர்வகுண காணி கிருஷ்ண காந்த சிரோமணி. 69 ஸ்லோகா. 69வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? மகாபாவ ஸ்வரூப ஸ்ரீ ராதா தாக்குராணி சர்வகுண காணி கிருஷ்ண காந்த சிரோமணி. ஸ்ரீ ராதா தாக்குராணி is the embodiment of Mahabhava. Jai Shri Radharani ki. She is the repository of all good qualities and the crushed jewel among all the lovely concept of Lord Krishna. அவங்க crushed jewel, சிரோமணி, எல்லா கிருஷ்ணாவுடைய கான்செப்ட்லயும் அவங்க டாப் மோஸ்ட் லெவல். தயோரபி உபயோர் மத்தியே ராதிகா சர்வாதிகா மகாபாவ ஸ்வரூபேயம் குணைர் அதிவாலசி. Of these two gopis, Radharani and Chandravali, Srimati Radharani is superior in all respects. She is the embodiment of Mahabhava and she surpasses all good qualities. Jai Srimati Radharani ki. எல்லா தேவிமார குணத்தின் இருப்பிடம் ராதாராணி. கிருஷ்ண பிரேம பாவிதயான்ரா சித்தேந்திரியகாய கிருஷ்ண நிஜ சக்தி ராதா கரிதா சகாய. டைம் எவ்வளவு ஆச்சு? டைம் போறது ஓகே. Her mind, senses and body are steeped in love for Krishna. She is Krishna's own energy and she helped him in all his pastimes. So கிருஷ்ணர்ல இருந்து அவங்க வேறானவங்க இல்ல. சரி, ஓகே. நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு படிக்கலாம். ஸோ இப்படி ராதாராணியுடைய புகழ் வந்து ரொம்ப அழகா சைத்தன்ய சரிதாமிரத்துல இருக்கு. எப்படி வந்து கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைதன்ய மகாபுடைய பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ராதாகிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள ஆனந்த சின்மய ரசா பேசணும் இல்லையா? ஸோ அதனால இதோட கண்டினியூஷன் நாளைக்கு நம்ம ராதாஷ்டமி அன்னைக்கு படிச்சு அவங்களோட அப்பியரன்ஸை பத்தி பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் பொறுமையா இருந்தீங்க. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. சரி, உங்களுக்கு ஏதாவது